அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம வெட்டுமணியில் இருக்கிறோம். காலமே மணி 5:20 ஆயிடுச்சு. இன்றைக்கி மே 12, 2025. இப்போ நம்ம குளித்துற பாலத்தில் வந்துட்டோம். குளித்துற ஜங்ஷன் வந்துட்டோம். இங்கேருந்து ரைட் சைடில் போய் மேல்புறம் போகிறோம். மேல்புறம் இங்கேருந்து 5.2 கிலோமீட்டர் இருக்குது. இது குளித்துறையிலேருந்து ஒரு கோயில் திருவிழா நடக்க பாருங்கள். புண்ணியம் வந்துட்டோம். இப்போ இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் பக்கம் அருமனை வந்துடும். இப்போ அருமனை தாண்டி மேலே தெரு தாண்டி வந்துட்டோம். இங்கேயும் ஒரு கோயில் திருவிழா. மேல்புறத்தில் இருந்து அருமனைக்கு 5.4 கிலோமீட்டர் வருது. இங்கேருந்து அப்புறமா களியல் வரும். களியல் 4.1 கிலோமீட்டர் வரும். இப்போ களியல்லேருந்து கடையல் மூடு வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் கடையல் மூடு. இங்கேருந்து இடது பக்கமாக போகிறோம். இது மேலே ஜங்ஷன் பஸ் ஸ்டாப். இதுலேருந்து இடது பக்கமாக போனோம். நேரே போனோன்னா சிட்டார் 1 எல்லாம் போயிடலாம். இங்கேருந்து காளிமலைக்கு 10 கிலோமீட்டர் வருது. நமக்கு இடது பக்கமாக இருக்கிறது ஆலஞ்சோலி சிசி சர்ச். இப்போ காலமே 6:10 ஆயிடுச்சு. காலமை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடங்களெல்லாம். இது சிட்டார் செகண்ட் டாம். இங்கே சிட்டாரில் 2 டாம் இருக்குது. சிட்டார் 1, சிட்டார் 2ன்னு சொல்லுவாங்க. இந்த காலமாக இந்த டைமில் ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே இவ்வளவு இயற்கையாக இருக்கிறது. இந்த வண்டியெல்லாம் காளிமலைக்கு போகிற வண்டி. இந்த காலை நேரத்தில் இந்த டாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் சிட்டார் 2ஓட வியூ. இந்த மே மாதத்துலேயும் இந்த இரு பக்கங்கள் என்ன பச்சை பசேல்னு பாருங்கள். 2 பக்கமும் ரப்பர் மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. நாம் போயிட்டுருக்க ரோட்டில் தான் பேணு, கட்வா, அப்புறம் 10 காணி, 6 காணி எல்லாமே இந்த ஏரியாவை தான் வந்துட்டுருக்கு. இந்த காலம் 6:30க்கே இங்கே பாருங்கள் ஒரு பஞ்சாயத்து தொடங்கிட்டாங்க. நம்ம காளிமலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள்.
என்ன அழகாக இயற்கை இருக்குது. நாம் இந்த காளிமலைக்கு அடிவாரத்தில் வந்துட்டோம். இனி வந்து மலை ஏற்றம் தான். இந்த ஒரு கீழே வர ரோட்டில் தான் நம்ம வந்துட்டு இருந்தோம். இங்கேருந்து வளைஞ்சி இந்த மேலே ரூட்டில் போயிடணும். இங்கேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர் டூ வீலரில் போயிடலாம். அதுக்கப்புறம் டூ வீலர் எல்லாம் விட மாட்டாங்க. வண்டியை இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு மேலே நடந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வரவங்க ஒரு பழைய வீடு. இயற்கை அப்படி இருக்குது. இந்த இடம் வரைக்கும் டூ வீலரில் வரலாம். ஆனால் இன்னைக்கு திருவிழா ஆனனால மேலே விடலை போல் இருக்குது. இதுக்கு மேலே டூ வீலர் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே ஜீப் சவாரியெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இந்த மலை எல்லாம் என்ன அழகாக இருக்குது. இந்த காலை நேரத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் மேலே அலோட் பண்ணுவாங்க போல் இருக்குது. மீதி நாட்களில் எல்லாம் இதுதான் மேலே அந்த காளி கோயிலுக்கு போகிற நுழைவாயில். இங்கே இருசக்கர வாகனங்களுக்கு அனுமதி இல்லைன்னு போர்டு வச்சுருக்காங்க. வயதானவங்களை மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த மலைக்கு. காலம் 6:45 ஆயிடுச்சு. இப்போவுமே இங்கே வந்து வர்ற மக்களுக்கெல்லாம் இலவசமாட்டு தண்ணி மோரெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பச்சை பசேல்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் இந்த இயற்கையில் வந்து இந்த சூரியனோட ஒளி படுற டைமில் அப்புறமா இந்த காற்று இருக்குது பாருங்கள். அதை அனுபவிக்கிறதுக்கு இன்னும் எந்தோ மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரமே வந்திருக்கணும். அப்போ இன்னும் நல்லா அழகாக இருந்திருக்கும். இதெல்லாம் இந்த இயற்கையை வந்து வார்த்தையால் வந்து விவரிக்கவே முடியலை பாருங்கள். இங்கே மேலே ஜீப்பு மேலே இருந்து வர்றது பாருங்கள். இது வந்து ஒவ்வொருத்தருங்களுக்கும் தனித்தனி கட்டணம் வாங்குகிறாங்க. மேலே நடந்து ஏற முடியாதவங்க இந்த வண்டியில் வந்துக்கலாம். இன்னொரு ஜீப் வருது பாருங்கள். மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் அந்த இயற்கை காற்றும் இந்த காலை அந்த சூரியனோட ஒளியும் படும்போது அது அந்த டயர்டெல்லாம் தெரியவே இல்லை. நம்ம நடந்து வர பகுதியெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இந்த டைமில் எவ்வளோ மக்கள் வந்து மேலே வந்து பொங்கலை போடுறதுக்கு இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போகிறாங்க பாருங்கள். இந்த இடத்துலையும் இலவசமாக கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு கிணறை பாருங்கள். இப்போ தான் வேலை முடிச்சிருக்காங்க. இந்த மலையிலையும் நிறைய தண்ணி இருக்குது. இந்த கிணத்துல நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பு ஏறுற டைம்லேயும் அந்த வியூ வந்து இருக்கிற அழகு பாருங்கள், அது சொல்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. இது சிட்டா 2 அணைக்கட்டின் நீர்த்தேக்க பகுதி.
இதே வியூ தான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், தெக்கன் குருசுமலை. அந்த இதுலேயும் அது வந்து சாயந்தரம் அந்த தெக்கன் குருசுமலை வந்து இந்த மலைக்கு மறுபக்கம் இப்படி இங்கே நம்ம இங்கேருந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். மேல் பகுதியில் அந்த இடத்துக்கு நம்ம போயிடுறோம். ஜீப் வந்து அதிகமாக எங்கே மேலே போயிட்டு கீழே வந்துட்டுலாம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கான தண்ணி வசதிகளும் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த மலை கோயிலுக்கு வர்ற மக்களுக்கு மதிய உணவு வந்து இங்கே வந்து தயாராகிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து பொங்கலை போடுறதுக்கான விறகு, அரிசியெல்லாம், அப்புறம் பானை அதெல்லாம் இங்கே விற்பனைக்கு வச்சுருக்காங்க. வீட்டிலேருந்து இந்த மலைக்கு கொண்டு வரதுக்கு கஷ்டப்படுறவங்க இங்கே வாங்கி அதை பயன்படுத்தலாம். இங்கே வந்து ஒரு சின்ன கடை எல்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து டீ, ட்ரிங்க்ஸு எல்லாமே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த மலையின் மேல் பகுதிக்கு வந்துவிட்டோம். இங்கே தான் அந்த கோயில் இருக்குது பாருங்கள். இந்த கோயிலுக்கு இந்த மக்கள் போகிறாங்க. இது ஒரு கோயில். இன்னும் பக்கத்தில் இன்னும் ஒரு 1-2 கோயில் இருக்குது பாருங்கள். இந்த கோயில் பக்கத்தில் இந்த வியூ பகுதியை பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மலையில் வந்து சூரிய ஒளிக்கதிர்கள் படுப்போம். அது வந்து காலமே 7:20, 25 ஆயிடுச்சு இந்த டைமில். இது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கோயில். இங்கே வந்து இந்த பூங்கால போடுறதுக்கு மக்கள் எல்லாம் அந்த பொருட்கள் எல்லாம் தயார்படுத்திகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பகுதியெல்லாம் பாருங்கள். இதை அனுபவிக்கிறதுக்குலாம் என்னை காலமே எப்படியாச்சும் வந்துடணும்னு வேகமாக இங்கே இந்த மலைக்கு வந்தது. இல்லை ஒரு ஊட்டி கொடைக்கானலுக்கு போன மாதிரி ஒரு தணுத்த காற்றுக்கு பாருங்கள். அதை அனுபவிக்கிறது நான் சொன்னால் ஒன்றும் அது புரியாது. இந்த இடத்துக்கு நம்ம வந்து அனுபவித்தா மட்டும்தான் அதை வந்து உணர்ந்து கொள்ள முடியும்.
இந்த மலையின் மேல் பகுதியில் இந்த காற்றாடி மரங்கள் அதுக்கு இன்னும் நல்லா ரொம்ப அழகு ஏற்றுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மலை வந்து கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் இருக்குது. இங்கேருந்து லைட்டாக கீழே இறங்கி திருப்பி ஒரு மலை ஏறுற மாதிரி இருக்குது. அந்த மலை வந்து இந்த நம்ம பார்க்குற மலை வந்து குருசு மலை. குருசு மலைக்கு நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு காணொளி பண்ணியிருக்கோம். அந்த வழியிலோட போகிறத விட இந்த வழியில் வர்றது ரொம்ப எளிமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த வழி வந்து ரொம்ப நடந்து மேலே ஏறணும். இங்கே அப்படி இல்லை, 2 வீலர் ஓரளவுக்கு மேலே வந்துக்கலாம். இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. அதை வந்து இங்கே இதெல்லாம் வழிபடுறாங்க, மக்கள் இங்கே வழிபடுறாங்க. இந்த வந்து சூலங்குத்தின்னு ஒரு கோயில் போல், அது அப்படி தான் ஒரு பேர் இருந்துச்சு. திரும்பவும் இங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டோன்னு சொன்னால் ஒரு குகை இருக்குது. அப்போ அந்த குகை எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுதான் அந்த சூலங்குத்தி கோயில். இனி நாம் இந்த குகைக்கு வந்து போவோம். குகை எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இந்த வழியாக எப்படி போயிட்டோன்னு சொன்னால் பாருங்கள், குருசு மலைக்கு ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே மேல் பகுதிக்கு வந்துட்டோம். தெக்கன் குருசு மலை அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த பகுதியிலையும் இதே பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கோம். அது இன்னொரு வழியாக வந்திருக்கோம். இந்த குருசு மலைக்கு மேல் பகுதிக்கு இன்னும் மேலே போகணும். அந்த குருசு மலைக்கு வந்து நம்ம சாயந்தரம் ஒரு 5:36 அந்த மாதிரி டைமுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து மார்னிங் டைமில் வந்துட்டோம் அந்த காளி மலைக்கு. இந்த பகுதியிலேருந்து கீழே இறங்குறதுக்கு மனுஷன் வரமாட்டாங்கிறது பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது இந்த காலமை. ஒரு 7:45 8 மணி ஆயிடுச்சு இப்போது. இது வந்து அந்த குருசுமலைக்கு வந்து வர்ற டைமில் போட்டிருந்த கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பிரிக்காமல் போயிருக்காங்க. அந்த மீதி பகுதி தான் இங்கே இப்போ இருக்குது பாருங்கள். அந்த குருசுமலைக்கு வந்து மலையில் வந்து நிறைய கடைகள் இருந்துச்சு. ஆனால் இங்கே காளிமலைக்கு அந்த அளவுக்கு கடைகள் இல்லை வர்ற வழியில். இந்த மலைப்பகுதியில் இந்த மலையிலெல்லாம் வந்து தற்காலிகமாட்டு கடை விடுறவங்க தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் நம்ம மேலே பயன்படுத்திட்டோன்னா அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தி கீழே கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளவு குப்பை இருக்குது, எல்லாமே பிளாஸ்டிக். இயற்கை நமக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குது. நம்ம அந்த பயனுக்கு அந்த இயற்கைக்கு நம்ம செய்கிற கை மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் போடாமல் இருப்பது தான் அதுக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய கைமாறாக இருக்கும். இங்கேருந்து இன்னும் அந்த குகைக்கு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போகணும் பாருங்கள். இது நம்ம பார்க்குறது வந்து அந்த சிட்டார் 2 அணைக்கட்டு நீர் பகுதி. இது கீழ்ப்பகுதியிலேருந்து பார்த்தோம். இது வந்து மேல் பகுதியிலேருந்து பார்க்குற வியூ. இதிலேருந்து 2 பகுதி பிரிஞ்சு போகுது. ஒன்று வலது பக்கமாக போகுது, இன்னொன்று இடது பக்கமாக போகுது. நம்ம வந்து இந்த வலது பக்கமாக போகிற வழியில் போயிட்டோன்னு சொன்னால் இந்த குகைக்கு வந்துடுவோம். இதுதான் அந்த குகையின் உள்பகுதி. இங்கே வந்து வேறு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் நின்றுட்டுருக்கேன். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இது வந்து அந்த சூலங்குத்தி அந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வர்ற இன்னொரு பாதை விளையாட்டு
இங்கே மக்கள் வந்து மேலே வந்துட்டுருக்காங்க. நாம் இனி அந்த பாதை வழியாக அந்த சூலங்குத்தி கோயில் போய் நம்ம அப்புறம் மலையிலேருந்து கீழே இறங்கிடுவோம். இந்த பக்கத்துலையும் ஒரு சின்ன கோயில் இருக்குது. நாம் அங்கேருந்து நடந்து இந்த சூலங்குத்தி அந்த கோயிலுக்கு வர்ற பகுதியில் வந்துட்டோம் பாருங்கள். தண்ணி எடுக்காமல் வந்ததுனால, தண்ணி தாகமாக இருக்கிறதுனால ஒரு ஐஸ் வாங்கிட்டோம். இந்த தணுப்பு வேறு காலமை இது வரைக்கும் இந்த காலமை நேரத்தில் இது வரைக்கும் இது வேறு ஐஸ் குடித்தது ஒரு பழக்கமே இல்லை. நல்லா தான் இருக்குது இந்த காலை வேளையில் இந்த குளிர்ந்த காற்றுடன் இந்த ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்கு. இங்கே இப்போ நிறைய மக்கள் வந்துட்டாங்க. அந்த பொங்கலை போடுறதுக்கெல்லாம் அடுப்பெல்லாம் நிறைய வந்து இடம் பிடிச்சி அடுப்பெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் காலம் 9:30 மணிக்கு தான் அந்த பொங்கலை போடுவாங்க போல். நமக்கு அது வரைக்கும் இங்கே நிற்கிறதுக்கு முடியாது, ஏன்னா இன்னும் வேறு வேலை இருக்குது. அதனால் நேரமே இறங்கிடணும் கீழே. நீ இந்த பகுதியை விட்டு நம்ம கீழே இறங்கிடுவோம். இப்போ தான் அந்த மக்கள் வந்து அதிக அளவில் இங்கே மேலே வந்துட்டுருக்காங்க. இப்போ காலை 8:10 ஆயிடுச்சு. இப்போவே இருந்து இந்த உணவு எல்லாம் கொடுக்க தொடங்கிட்டாங்க. நிறைய மக்கள் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த உணவை பாருங்கள். ஒரு சாம்பார் சாதம், மக்கள் எல்லாம் வரிசையில் நின்று ஒழுங்காக அந்த உணவு வாங்கி சாப்பிட்றாங்க. குமரி மாவட்டத்தில் இருந்து ஒரு இயற்கை விரும்பியாக இருக்கிறோம் யாரானாலும் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. ஏன்னா அவ்வளவு அருமையாக இருக்குது. முடிந்த அளவு காலை நேரத்தில் வாங்க. அப்போ தான் அந்த பனிப்பொழிவோடு நம்ம அந்த இயற்கையை வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். நாம் ஒரு வழி அந்த மலையின் கீழ்ப்பகுதிக்கு வந்துட்டோம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.